மட்டுமே 50,000 ரொட்டி பொட்டலங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. மழை நீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சென்னை மாநகராட்சியில் பொது சுகாதாரத்துறை மருத்துவ முகாம்கள் நடத்தும் நடமாடும் மருத்துவ முகாம்களை நடத்தி 93,823 நபர்கள் பயனடைந்திருக்கிறார்கள். இன்று மட்டும் 216 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு அதில் 36,040 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எந்த விதமான நோயும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உடனடியாக மருத்துவ முகாம் நடத்தப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு அதன் அடிப்படையிலே இந்த முகாம்கள் எல்லாம் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்வரத்துக்கு ஏற்றாற்போல் 5,000 கன அடியிலே இருந்து 15,000 கன அடி உபரி நீர் வெளியேறுவதால் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மண்டலம் 10, 11, 12 மற்றும் 13 ஆகிய பகுதிகளில் அடையாறு, கூவம் மற்றும் கொசஸ்தலையாறு ஆற்று பகுதிகளில் வாழ்ந்து வந்த 25,595 நபர்கள் எந்தவிதமான ஆபத்துமின்றி சென்னை மாநகராட்சி பணியாளர்கள் மூலமாக 16/11/2015 அன்று இரவோடு இரவாக 40 நிவாரண முகாம்களுக்கு அழைத்து வரப்பட்டு அவர்கள் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. மேற்கண்ட பணியில் சென்னை மாநகராட்சி, தேசிய பேரிடர் மேலாண்மை குழு, மீன்வளத்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் தேசிய கப்பல் படைகளை சார்ந்த சுமார் 50 படகுகள் இந்த பணிகளை ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. மீட்பு பணிகளை கவனிப்பதில் மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க எந்த தடையும் இல்லாமல், எந்த தொய்வும் இல்லாமல் மாநகராட்சி, சென்னை குடிநீர் வாரியம் இணைந்து எல்லா பணிகளையும் துரிதப்படுத்தி வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒருவர் மட்டும் உயிரிழந்திருக்கிறார். அவருக்குரிய உதவியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் அறிவித்தபடி 4 லட்சம் ரூபாய் நேற்றைக்கே வழங்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு அனைத்து உயிர்களையும் காப்பாற்றுவதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை, அவர்களுக்கு தேவையான நிவாரணப் பணிகளை மாண்புமிகு அம்மா அவர்கள் போர்க்கால அடிப்படையிலே வேகப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் சென்னை மாநகராட்சியோடு இணைந்து அனைத்து பணிகளிலேயும் தங்களை இணைத்துக் கொண்டு அவர்களும் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய கட்டுப்பாட்டு அறையின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1077 புகார்களை பெற்றுக்கொண்டு உடனுக்குடன் மாவட்ட ஆட்சியர் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. வடகிழக்கு பருவமழையினால் ஏற்படும் சேதங்களை கண்டறிந்து மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் 10 வட்டங்களிலேயும் வருவாய்த்துறையின் அனைத்து அலுவலர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதோடு இந்த பணிகளை துரிதப்படுத்தி கண்காணித்திட, சேதங்களை கணக்கிட அரசுக்கு விரைந்த அறிக்கை அனுப்ப வேண்டும் என்று அனைத்து வட்டாட்சியர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக வழங்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவுறுத்தி அந்த பணியும் விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை மாவட்டத்தில் இன்று வரை 7 குடிசை வீடுகள் முழுமையாக பாதிக்கப்பட்டு 48 குடிசை வீடுகள் பகுதியாக சேதமடைந்து அவற்றில் 6 குடிசை வீடுகளுக்கு முழுமையான சேதத்திற்கும் 40 குடிசை வீடுகளுக்கு பகுதியான சேதத்திற்கும் மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு நிவாரண உதவிகளை வழங்கி இருக்கிறது. முழுமையான சேதமடைந்தால் 5,000 ரூபாய் ரொக்கம், ஒரு வேட்டி சேலை, 10 கிலோ அரிசி மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆணையின்படி வழங்கப்பட்டிருக்கிறது. பகுதி சேதமாக இருந்தால் 4,000 ரொக்கம், ஒரு வேட்டி சேலை மற்றும் 10 கிலோ அரிசி மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆணையின்படி வழங்கப்பட்டிருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரியின் உபரி நீர் அடையாற்றில் திறந்துவிடப்படுவதால் அடையாற்றின் கரையோரங்களில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல
ஊடகங்கள் மூலமாக அறிவுறுத்தப்பட்டு அதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆணையின்படி துரிதமாக இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதை நான் இந்த நேரத்தில்